ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பேங்காக் மாஸ்க் அப்படிங்கிற தமிழர்களால் தமிழ் முஸ்லீம் அசோசியேஷன் தாய்லாந்துங்கிற இந்த பள்ளிவாசலை பற்றி ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன். கண்டினியூட்டியாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த பள்ளிவாசல் 25 ஆகஸ்ட் 2006 கட்டப்பட்டது. இதுக்கு அதிகமான உழைப்பு போட்டவர்கள், ரொம்ப அதிகமாக போட்டவர்கள் வந்து நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் பகுதியை சேர்ந்தவர்களும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிறைய ஊர்லேருந்து இருக்காங்க. அதனால் ஓவரால் மயிலாடுதுறை மாவட்டம், அதுக்கப்புறம் கடலூர் மாவட்டம், சிதம்பரம், அவங்களோட பங்கு இதில் அலாதி பெருசு. அதுக்கடுத்தது ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அவங்க, அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டமாக இல்லை தூத்துக்குடி மாவட்டமாக தெரில, காயல்பட்டினம் சொன்னால் உங்களுக்கு புரியும். காயல்பட்டினம் மக்கள் இந்த பள்ளியை உங்களுக்கு முழுமையாக காட்டுறேன், பாருங்கள். அதுலேயே நான் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இந்த பள்ளிவாசல் வந்து கீழே இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், நம்ம ஊரில் சொல்லணுன்னாக்கா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஆஃபீஸ் ரூமு, மதரசா எல்லாமே இங்கே தான் இருக்கும். இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன்னாக்கா மீலாது நபி விழா மற்றும் 2 கினியா நாட்டை சேர்ந்த சகோதரர்கள் 2 பேர் ஹாஃபீஸ் பட்டம் பெற்றாங்க. அதுக்கும் சேர்த்து இந்த பள்ளியில் இது பண்ணாங்க. இந்த பள்ளியில் லிஃப்ட்டும் இருக்குங்க. பெண்களுக்கு தனி ஒரு லிஃப்ட்டு, அவங்களுக்கு தனி பிளேஸு, ஆண்களுக்கு தனியாகவும் இந்த பள்ளியில். இது வந்து உது பண்ணுற ஒழு எடுக்கிற இடம். இந்த இடத்துல வந்து ஒழுவு செஞ்சுட்டு பாத்ரூம் எல்லாமே பக்காவாக இருக்கும். மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது தொழுகைக்கான இடங்க. பேங்காக் பள்ளியை உங்களுக்கு முழுமையாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறேன். காலையிலே இந்த ஃபங்க்ஷன் வந்து 4வது மாடியில் நடந்துச்சு. நேற்று ஈவினிங் சனிக்கிழமை சாயந்தரம் வந்து பெண்களுக்கு நடந்துச்சு. இன்றைக்கி ஆண்களுக்காக சிறப்பு இது. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து தொழுகைக்கான இடம். இதுதான் பேங்காக் பள்ளிவாசலோட அமைப்பு. இது பார்த்துங்க, பள்ளி உள் அமைப்பு. அதுக்கடுத்து மேலே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஃப்ளோர் இருக்குது. இப்போ பெருநாட்டயத்தெல்லாம் கூட்டம் அதிகமாக இருந்தாக்கா அங்கேயும் சேர்த்து அப்படியே தொழு பண்ணுற மாதிரி, ஏன்னா கூட்டம் அதிகமாகிட்டாக்கா இங்கே இடம் பத்தாதுங்கிறதுக்காக. அதே மாதிரி 4th ஃப்ளோர் வந்து சாப்பாட்டுக்கான இடம். இன்றைக்கி வந்தவங்களுக்கு அவங்க வந்து காலையில் வந்து ஒரு வடையும் ப்ளஸ் டீயும் வெல்கம் இதாக கொடுத்தாங்க, வரவேற்பு இதாக. அதோட வந்து எல்லாருமே நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸ்பெஷல் கெஸ்ட், சிறப்பு விருந்தினராக வந்து சென்னையிலேருந்து ஒரு இமாம் வந்திருந்தாங்க. அவங்க தான் இன்றைக்கி பற்றமும் கொடுத்தாங்க. மீலாது நபிங்கிறதுனால நபியை பற்றி நிறைய இது சொன்னாங்க. வாழ்க்கை முறை, அவங்களோட இது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது, அவங்க சொன்ன விளக்கம், அந்த சொல்கிற முறை, அது எல்லாமே கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நிறைய பேர் காலையிலேயே வந்துட்டாங்க. வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து சிறப்பாக செஞ்சு கொடுக்கணுன்னு வந்திருந்தாங்க. இந்த 4th ஃப்ளோரில் தாங்க வந்து ஆண்களுக்கு நோம்பு நாளில் நோம்பு திறக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து பெருநாக்கு சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கக்குள்ள சாப்பாடு இங்கே தான் வந்து கொடுப்பாங்க. வந்து சிறப்பு விருந்தினருக்கு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சிறப்பான ஒரு இது வரவேற்பு எல்லாமே முடிஞ்சு இங்கே நம்ம சகோதரர்கள் எல்லாமே இது பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து இந்த பள்ளிக்கு வந்து ஆப்கான், பாகிஸ்தான், ஈரான், அதே மாதிரி அரபிக் பீப்புள் கொஞ்சம் பேர், இந்த சிலோம் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த பள்ளி நல்லா தெரியும். இந்த பள்ளியில் வந்து இங்கே தான் வந்து சாப்பாடு எல்லாமே இருக்கும். பெருநா தொழுவை எல்லாமே ரொம்ப கூட்டமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆஃப்ரிக்கன் நான் நாட்டை சொல்கிறேன், நான் வேறு எதுவும் சொல்லலை. ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் உள்ளவங்க. அதே மாதிரி இன்றைக்கி 2 பேர் பட்டம் பெற்றவங்க கினியா நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க 2 பேருக்கும் இன்றைக்கி சிறப்பாக பட்டம் கொடுத்து அவங்களையும் கௌரவப்படுத்தி இந்த மாதிரி எல்லாமே நல்லவமாக நடந்துச்சு. இஸ்லாமியர்களுக்கு தெரியும் இந்த ஆஃபீஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. ஆஃபீஸ் பட்டம் பெறுறது இது தொழுகை வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இது அங்கீகாரம். குர்ஆனை மனனம் செய்தவர்கள் தான் ஆஃபீஸு. அந்த வகையில் வந்து இந்த இது நல்லவமாக முடிஞ்சிச்சு. ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சுங்க இன்றைக்கான ஃபங்க்ஷனு. நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அழகாக நிறைவு பெற்றுச்சு. இங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மதிய தொழுகைக்கு அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதையும் காமிக்கிறேன், அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். இங்கே உள்ள ஹஸ்ரத் எல்லாருமே வந்து முக்கியமானவர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. நம்ம நீடூர், சிதம்பரம் இந்த மாதிரி ஊரில் உள்ளவங்க ப்ளஸ் இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி இதுக்காக வந்து ரொம்பவே கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே வந்து இன்றைக்கி அதை நல்லா இது பண்ணாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நம்ம ரபிக் அண்ணன் வந்து மாயாவரம் மாவட்டம் தான்.
இவங்க வந்து இன்றைக்கி இவங்களோட ஸ்பெஷல் பிரியாணி தான் இன்றைக்கி நடந்துச்சு. இவங்கள பற்றி சொல்லணுன்னாக்கா, இங்கே பேங்காக்கில் இருக்கிற தமிழர்களை விட இவங்க பிரியாணிக்கு நிறைய பேர் அடிமைங்க, ஃபாரினர்ஸ். எதனாலனாக்கா, இவங்க வந்து நோம்பில் ஒரு நாள் வந்து ஹாரூனில் சமைப்பாங்க, தாய்ப்பள்ளியில் சமைப்பாங்க. அது தமிழ் மைக்ரன்ஸால் கட்டப்பட்ட பள்ளின்னு சொன்னேன். இன்றைக்கி அது ஃபுல் அண்ட் ஃபுல் தாய்ப்பள்ளியாக தான் இருக்குது. அந்த பள்ளிவாசலில் இவங்க சமைக்கக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 2500 to 3000 பேருக்கு சமைப்பாங்க. இவங்க பிரியாணி டேஸ்ட்டுக்காகவே எல்லாருமே அன்னைக்குங்க ஹாரூன் பள்ளிக்கு வந்துடுவாங்க. இவங்க வந்து இங்கே ஒரு 15 வருஷமாக இங்கே இருக்காங்க. ரபிகண்ணன் இவங்களுக்கு வந்து சொந்த ஊர் வந்து கிளியனூர், மயிலாடுதுறை மாவட்டம் கிளியனூர் தான். கிளியனூரில் ஒரு 8 கிலோமீட்டரில் இருக்கிற மயிலாடுதுறையிலேருந்து பக்கத்தில் 8 கிலோமீட்டரில் இருக்கிற கிளியனூர் தான் இவங்க சொந்த ஊர். இங்கே இவங்க ஒரு 15 வருஷமாக இருக்காங்க. இவங்க வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி அவங்க வந்து பள்ளிவாசலில் வந்து அவங்க பாஸ் சொன்னாக்கா அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. அவங்க பாஸும் தங்கமானவங்க, ஹுமாயூன்னு சொல்லிட்டு நீடூர் தான். ஹுமாயூன் அண்ணன் ரொம்பவே இந்த பள்ளிக்கு வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. தொழுவு முடிஞ்சு எல்லாருமே அடுத்தது சாப்பிட போனாங்க. இந்த சாப்பாடும் உங்களுக்கு காமிக்கிறேன். மட்டன் பிரியாணி. இந்த 2 பேர் நிற்கிறாங்க, பட்டம் பெற்றவர்கள், தலையில் இது கட்டிக்கிட்டு. எப்படி இருந்துச்சு இப்போ நம்ம நலிமண்ணை பற்றி சொல்லவே வேணாம். தமிழர்களுக்கு எந்த உதவினாலும் உடனே செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே பள்ளியில் பொறுப்புலையும் இருக்காங்க. எப்படி சொல்கிறது, ஃபீல்டு ஒர்க்கர். எந்த ஒரு வேலையும் வந்து யோசிக்காமல் செய்யக்கூடிய நலிமண்ணை. பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து வெங்காய பச்சடி, தால்ச்சா, பேரிச்சம்பழம் கத்திரிக்காய் போட்டு அது ஒரு பச்சடி, அப்புறம் ஸ்வீட் கஞ்சி. இது வந்து என்னன்னாக்கா, இந்த மயிலாடுதுறை மாவட்டம் சுற்றி இருக்கிறவங்களுக்கு தால்ச்சா இதெல்லாம் தெரியும். தால்ச்சா, வெங்காய பச்சடி, இந்த பேரிச்சம்பழம் கத்திரிக்காய் போட்டு அந்த ஒரு பச்சடி, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டு கஞ்சி, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி தமிழர்கள் அதிகமாக வந்து சாப்பிட்டு அந்த நிகழ்ச்சி எல்லாமே பார்த்துட்டு சாப்பிட்டு போனாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இங்கே நிறைய பேர் இருந்தாங்க. இந்த மாதிரி சிறப்பாக இன்றைக்கி இந்த மதியானம் லஞ்சோட இந்த இது முடிஞ்சிங்க. நம்ம அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க, ஜுபேர் அண்ணன், அதுக்கடுத்து முஜீப் அண்ணன், 2 பேரும் நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு இல்லை, அவங்களாம் கொஞ்சம் வயசு கூட தான். அண்ணனுக்கு ரொம்ப நல்ல பழக்கம் வழக்கம். அவங்களோட தான் சந்தைப்புரி அதிகமாக முதல்ல போயிட்டுருப்பேன். இப்போ இடையில தேவைன்னாக்கா அவங்கள்ட்ட கேட்டாக்கா அவங்க கூட போவேன். அவங்களையும் காட்டுறேன். அவங்க வந்து இந்த உட்காந்துருக்காங்க. ஜுபேர் அண்ணன், அடுத்தது முஜீப் அண்ணன் சிதம்பரம் தானே. ஜுபேர் அண்ணனுக்கு வந்து தஞ்சாவூர் மாவட்டம், அதாவது கும்போணத்துக்கு இந்தாண்டா ஆடுதுறை ஊர். இந்த மாதிரி சிறப்பாக இன்றைக்கி முடிஞ்சிங்க. விழா நல்லாவும் முடிஞ்சு. ரொம்பவே சாப்பாடு சும்மா சொல்லக்கூடாது, அல்டிமேட்டாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன் தான் எனக்கு ரொம்பவே அடுத்தடுத்து வீடியோ கொடுக்க எனக்கு ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்றைக்கி தமிழ் பள்ளியை பற்றி உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் ரொம்ப நாளாக இருந்தேன். அதனால தான் கடைசியாக இன்றைக்கி வந்து உங்கள் தமிழ் பள்ளி பற்றி ஃபுல் வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த வீடியோ எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.